அதைத்தான் அஜித் சொல்கிறாரு. நான் ஜாதி மதம் மொழி இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறேன். நீ தமிழன்னு சொல்லி எனக்கு எதிராக லாபத்தை பார்த்த, நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பிராண்டிங் மாஸ்டரை வச்சு எனக்கு எதிராக படத்துக்கு லாபத்தை பார்க்குறேன். அஜித்தோட மார்க்கெட்டிங் ரேஞ்சு விஜய்க்கு தான் அதிகம், அதுவும் உண்மை. அப்போ நீங்கள் இதெல்லாம் இன்டைரக்டாக வந்து அஜித் சுட்டி காட்டுறாரு. விஜய் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணாமலே சிஏ எதிர்ப்புன்னு ஒரு லாப நோக்கில் முஸ்லீம் ஆடியன்ஸுக்காக ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. அது பிறகு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் அவர் நிற்கல. இப்படி விஜயோட அரசியல் நோக்கமே விளம்பரத்துக்கான ஒரு வியாபார நோக்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இன்டைரக்டாக ஒரு குத்துறாரு அஜித்து. அது சீமானுக்க கருத்தை அஜித்து வழிமொழிகிறாரு. மீண்டும் நான் சொல்கிறேன், வியாபாரத்தோட உச்சகட்டம் கூட்டணின்னு பேசுனது. பலன் நிரூபிக்காத விஜய் கூட யார் கூட்டணி போவான்? இப்போ தினகரன் போனாலே 60 சீட்டு கேட்பார். தம்பி, நீங்கள் பலன் நிரூபிக்கல விஜய், நான் ஆர்கே நகரில் ஜெயித்தவன், 5.5% ஓட்டு எடுத்தவன், என்னோட ஸ்டாச்சர் என்ன, என்னோட இது என்ன, 60 சீட்டு இல்லாமல் அவர் நிற்பாரா?